நான் சொல்லுகிறேன், பெட்ரோரியம் என்பது சில பண்பாடுகளை, சில நாகரீக கூறுகளை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எல்லாமே மார்க் வாங்கிறது, எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு எங்கே இருக்கிறான்னு இன்னைக்கு தெரியாது. நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன், நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்னங்கிற தெளிவு முதல்ல வரட்டும். நான் சொன்னேன் இல்லையா, சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறேன். இன்னும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கா? நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். பைபிளில் ஒரு சின்ன வார்த்தை ஒன்று வருது. நான் எப்பவுமே எல்லா புத்தகங்களையும் வாசிப்பேன். ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு அந்த மதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கருத்தில் உறுதியுடையவள் நான். குரான் படிக்கணும்னா முஸ்லீமாக தான் இருக்கணும், பைபிள் படிக்கணும்னா கிறிஸ்துவராக தான் இருக்கணும், வேத உபநிஷதங்களை படிக்கணும்னா இந்துவாக தான் இருக்கணும், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்திருக்கணும் இல்லை. Knowledge is everything. Grab it. Wherever it is, grab it. Just understand, listen, observe. Don't agree, accept. Accept பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து கொண்டும் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யாமலும் இருக்கிறோம். பைபிளில் ஒரு வார்த்தை வருதுங்க. நான் உங்க எல்லார் பெற்றோர்களுக்கும் சொல்றேன், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம், ஸ்டே அலர்ட். ஆனா நம்முடைய கவனம் வேறு எங்கெல்லாமோ இருக்கிறது. யார் ஒருவருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தன்னைத்தானே சரியா தயார் பண்ணிக்கிறாங்க. நான் தலைமைச் செயலகத்துக்கு போயிருந்தேங்க, பேர் சொல்ல விரும்பல. ஒரு IAS ஆஃபீஸர் எங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அங்க வந்து நான் ஒரு குழுவில் இருக்கிறேன். அந்த குழுவில் வந்து ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம். அவர் எழுந்து இப்படி நின்னாருங்க. நின்று எங்கள் எல்லாரும் வரவேற்று உட்கார வச்சார். எப்படி தெரியுமா இருந்தார்? குத்து விளக்கில் ஒரு தீபம் ஏற்றினா அந்த குத்து விளக்கு நின்று எரியும்ல தீபம், அப்படி இருந்தார். சாயந்தரம் 5 மணி அப்படி இருக்கார். நான் நினச்சி பார்க்குறேன், என் பிள்ளைகள் எல்லோரும், இந்த தேசத்து பிள்ளைகள் எல்லோரும் இவரை போல் இருக்க வேண்டும்னு நினச்சேன். எப்படி இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்? நம்ம பிள்ளைகள் ஏற்றி வச்ச தீபம் மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கணும்னா நான் சொல்ற இந்த 2 விஷயத்தை உங்க மனசுல எடுத்து போட்டுட்டு போங்க. முடிஞ்சா பேரண்டிங் பண்ணுங்க. பேரண்டிங்கிறது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. உயிரியல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதனால் வரக்கூடிய பிள்ளை பிறப்பு கிடையாது. பெற்றோராக இருப்பது என்பது பெரும் கடமை, பெரிய விஷயம். எங்க அம்மாவுக்கு 80 வயசு நெருங்குது, இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அம்மா தான். அப்படின்னா எல்லாருக்கும் அப்படிதானே? இல்லை, இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கும் என்னை திட்டுவாங்க, இன்னைக்கும் என்னை ஒழுங்கா உட்கார சொல்லுவாங்க, இன்னைக்கும் என்னை தட்டு கழுவ சொல்லுவாங்க, இன்னைக்கும் உட்கார இடத்துல கொஞ்சம் சேரோ இதோ நகர்ந்து இருந்ததுன்னா சரியாயிட்டு உட்கார் அப்படிம்பாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது கண்ணாடி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு போ. உன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு முன்னால் நீ முதல்ல உன்னை பார்த்துட்டு போ வச்சிருக்காங்க. என்ன வயசு எனக்கு, அவங்களுக்கு என்ன வயசு? அம்மா அம்மாவாகத்தான் இருப்பார், அப்பா அப்பாவாகத்தான் இருப்பார் கடைசி வரைக்கும். இதோ என் அண்ணன் மகளுக்கு குழந்தை பிறந்தது. எல்லோரும் போய் குழந்தையை பார்த்தார்கள். என் அண்ணனும் அண்ணியும் போய் தன் குழந்தையை பார்த்தார்கள். அவங்க பொண்ணை பார்த்தாங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் பேர குழந்தை. அம்மா அப்பா எப்பவுமே அம்மா அப்பா தான். இது எப்போ நமக்கு புரியும்? நாம் குழந்தைகளிடத்தில் பேசும்போது தெளிவாக. இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்கள் குழந்தை உங்களிடத்தில் எவ்வளவு குழப்பமா பேசினாலும் நீங்க அந்த குழந்தை கிட்ட தெளிவா பேசுங்க. அம்மா அப்பா முன்னால இருக்கும்பொழுது அம்மா பையனை திட்டினார்னா, அப்பா தயவு செஞ்சு அம்மாவை திட்டாம இருங்க. அப்பா திட்டினார்னா, அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி அம்மா கிட்ட குறை சொல்லாம இருங்க. இது 2மே நம்ம செய்யறதே இல்லை. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். ஒரு நல்ல பேரண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பல நேரங்களில் நாம் அதில் எங்கேயோ சறுக்கிறோம். அந்த சறுக்கல் நேரிடாமல் நல்ல பேரண்டா இருக்கிறதுக்கான வழிதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பாருங்க, பைபிளில் ஒரு சின்ன கதை மாதிரி வருது. ஜீசஸ்
ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீசஸை. ஏன் தெரியுமா? ஒரே குவாலிட்டி தான். அவர் தெய்வம் கடவுள் என்பது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளினுடைய ஃபெய்த். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ப்ராஃபிட்டுங்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ஞானிங்கிறாங்க. நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேங்கிறத ஹீ இஸ் த வே அப்படின்னு சொல்கிறாங்க டு அட்டைன் த ஆல்மைட்டி. எல்லாம் கருத்தியல் ரீதியாக எல்லாம் இருக்கட்டும். உலகத்தில் மனிதனாக பிறந்தார். கிருஷ்ணன் உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ராமன் உலகத்தில் மனிதராக பிறந்தார். முகமது நபி உலகத்தில் மனிதராக பிறந்தார். திருவள்ளுவர் உலகத்தில் மனிதராக பிறந்தார். பாரதி உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த அவர்கள் சாதித்த சில சாதனைகளுக்காக இதுவரைக்கும் அவர்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன எவிடன்ஸ் எடுத்து நான் பார்க்குறேன். வாழ்க்கை ரொம்ப குறுகலானது. 80 85 வயசு, 90 95 வயசுக்கு அப்புறமா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுலேயும் ரொம்ப உருப்படியாக இருக்கிறது 60 65 வயசு வரைக்கும். அதுக்குள்ள பெஸ்ட்டாக வாழறது எப்படி? அடுத்தவர்களுக்கு பெஸ்ட்டாக வாழறது இல்லை, நமக்கு நாம எப்படி பெஸ்ட்டாக வாழறது? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒரு திட்டம் இருக்கணுமா இல்லையா? பைபிளை வாசிக்கிறேன். ஏன் ஜீசஸை சொன்னேன்னா, ஜீசஸ் இஸ் அ மேன் ஆஃப் நோ மூட். அவர் மூடுன்னே ஒன்று கிடையாதான். விருப்பமின்மை, சோம்பல் எதுவுமே இல்லையா அவர்கிட்ட. அவரை கோச்சிக்கவே முடியாது, அவரை கோபப்படுத்த முடியாது, அவரை சிரிக்க வைக்க முடியாது. அவர் தன்னிலையில் முழுமையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில ஆண்களும் அப்படி இருப்பாங்க. ஆனால் 100% இருப்பாங்களான்னு தெரியாது. ஜீசஸ் 100% பெஸ்ட் மேன். அவர் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிற ரொம்ப நுட்பமான விஷயந்தான், புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஃபினான்ஷியலாக யோசிச்சுக்கோங்க, படிப்பாக யோசிச்சுக்கோங்க, உறவாக யோசிச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் மேட்டர். பெண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கன்னி பெண்கள், கன்னியாஸ்திரிகள். அவர் பெயரால் நோன்பு நொறுக்கக்கூடியவர் தூங்கிட்டு இருக்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு குரல், பைபிள் சொல்லுதுங்க, கன்னியாஸ்திரிகளே எழுந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான மணவாளன் வந்து விட்டார், போய் அவரை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரும் கட 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 கடன்னு எந்திரிக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு கிரைசிஸ் வருதுன்னா நாம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது பைபிள் சொல்லி தருது. எழுந்த கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணாங்களாம்? புத்தியுள்ள கன்னியாஸ்திரின்னு ஒரு வார்த்தை போடுது அதில் பைபிள். புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம்? எப்போ வருவாங்கன்னு அசிரீரி சொல்லலை, நைட் ஆயிடுச்சுன்னா முகம் தெரியலனான்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தத்தை எடுப்பதை பார்த்து தானும் எடுத்துக்கொண்டார். புத்தி உள்ள கன்னிமார்கள் ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க, அது புத்தியற்ற கன்னிமார்கள் பண்ணலை. தீபம் எரிந்ததற்கு பிறகும் அது அவிந்து போகின்ற அளவிற்கு அவர் வரலனா கூடுதலாக எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது தெரியல. ஆர்வத்தில் கடவுடன் எடுத்துட்டு போறாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. மணவாளன் வரவில்லை, வருவது தாமதமாகிறது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது, சூரியன் அஸ்தமிக்குது, இருள் தொடங்குது, எல்லோரும் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டார். பைபிள் படிக்கும்போது ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏற்றிக்கிட்டாங்களா? வரல. எல்லா தீபங்களும் அணைய தொடங்கின. புத்தியுள்ள கன்னிமார்கள் தான் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை போட்டு தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு கையிலே தீபத்திற்கான எண்ணெய் இல்லை. அவர்கள் எண்ணெய் இருந்தவர்களிடம் வந்து கேட்டார்கள், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when crisis raises, no one will help you. கிரைசிஸ் வரும்போது யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னாங்க, எங்க எண்ணெய் எங்களுக்கே போதுமானதா இருக்கு, நீங்க போய் எண்ணெய் விற்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு ஏற்றி வச்சுக்கோ. அறிவுரை சொல்லு. பைபிள் சொல்லுதுங்க, அடுத்த கட்டம் இதுங்க எல்லாம் ஓடுதுங்க எண்ணெய் வாங்குறதுக்கு. எண்ணெய் வாங்கி பற்ற வச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து போய்விட்டார். போய் கோயிலில் கதவடைச்சுக்கிறார். வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறங்கள். உள்ளிருந்த ஆண்டவர், யார்? இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், யார் நீங்கள்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார். இல்லையே, உங்களை நான் பார்க்கவில்லையே. நாங்கள் அங்கேதான் இருந்தோம், நான் உங்களை பார்க்கவில்லையே. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம்.
கதவு திறக்கவே இல்லை என்று சொல்கிறது பைபிள். when you are not ready, நீங்கள் ரெடியா இல்லைனா அந்த பிரபஞ்சம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கூடுதல் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா? கையில் இருப்பதை மிச்சம் செய்கிறீர்களா? அல்லது கூடுதலான ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறீர்களா? இன்றைய வாழ்க்கையை இன்றே வாழ்ந்து தீர்த்து கட்டி போய்விடுகிறீர்கள். நாளைக்காக தவிப்பதிலேயே உங்கள் வாழ்க்கை வீணாகிறது.